ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்எஸ் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ராவல் பண்ணேன். அந்த ட்ராவல் விலாக் தான் போட போகிறேன். ஸோ எந்த இடம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்த அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கிட்டே இருக்க இந்த டைனோ மியூசியம் தான். இது வந்து சீஷல் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் போனீங்கன்னா கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் போனப்போ ரொம்ப காலியாக இருந்துச்சு. பட் இந்த வீக்லேருந்து லைக் அதாவது ஆஃப்டர் 25th நியூ இயர் இந்த பொங்கல் அந்த சீசன்லாம் நிறைய கும்பல் இருக்கும். ஏன்னா லீவு அப்படின்றதால. ஸோ இந்த டைம் நாங்கள் போனப்போ ரொம்ப காலியாக இருந்தது. ஸோ நல்லா லீஷராக நாங்களும் இடத்த சுற்றி பார்த்தோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோ இந்த மாதிரி அப்போ எங்களுக்கு பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சிங்கப்பூர் செட்டிங்ஸ்லாம் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்ஸும் வந்து நிறைய பார்க்கக்கூடிய இடம்லாம் இது நிறைய இருக்குது. இதில் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து நாங்கள் போனப்போ 400 rupees ஒருத்தருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேமராக்கு வந்து மொபைல் கேமராக்கும் உங்களுக்கு நீங்கள் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேமராக்கு வந்து அந்த கேட்டகரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ மொபைலுக்கு கண்டிப்பாக 100 rupees பே பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ் கேமரா வீடியோலாம் எடுக்க முடியும். ஸோ இந்த செட்டிங் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னாச்சு? ஸோ எல்லாமே ஒரு மியூசியம் கேட்டகிரி அப்படின்றதால இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் வந்து இடத்த முடிச்சுட்டு இது வெளியில் வந்தோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஷெல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சங்கு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஷெல்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கக்கூடிய எல்லா வகையான இதுவும் இதில் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கிட்ஸும் இதை வந்து பார்த்து நிறைய வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன, இது எந்தெந்த ஊரில் இருந்தது, எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், எந்த பீரியடில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது எல்லாமே இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
இது வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த மியூசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷர்மேன் அவங்க வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன இருக்கும், அதே மாதிரி கடல்லேருந்து என்னென்ன எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரில் என்னென்ன படகு இருக்கும், ஷிப் இருக்கும், போட் இருக்கும். ஸோ இதை எப்படி இது பண்ணுவாங்க எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அவங்க சூப்பராக வந்து அங்கே டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம பசங்க எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் போனப்போ இது காலியாக இருந்ததால் நாங்கள் வந்து இதை வந்து நல்லா சுற்றி பார்க்க முடிஞ்சது. நிதானமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது பாருங்கள். ஸோ படகுல என்னென்ன வச்சுருப்பாங்க, ஒரு மீன் பிடிக்க போனோன்னா அதுக்கு தேவையான இது என்னென்ன அப்படின்ற ஐட்டம் எல்லாமே இதை பார்க்குறப்ப தான் எங்களுக்கே தெரியுது எப்படி இருக்குன்றது. அந்த இடம் வந்து பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து அவங்க வந்து குட்டி படகுலேருந்து பெரிய படகு, அது மாதிரி சின்ன ஷிப்லேருந்து பெரிய ஷிப் போட் எப்படி இருக்கும், ஸோ கடலுள்ள குதிச்சு என்னென்ன எடுப்பாங்க இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது முடிஞ்சோடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடம் என்ன பார்த்தீங்கன்னா அக்வேரியம். ஸோ எல்லா வகையான மீன் வெரைட்டியும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கலர் ஃபிஷ்ஷு. ஸோ அங்கேயே வந்து அந்த பிடிக்கூர் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது பாரு சுஷ் எங்கே பாருங்க உள்ள கச்சிட்டாண்டி 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 இங்கே பாருடி दीक्षा ओ वाओ ये देखो कितनी बड़ी फिश है। ये देखो कितनी बड़ी, ये देखो ये देखो। ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய முத்து. ஆமாங்க, முத்து வெரைட்டியில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ முத்து. நமக்கு தெரிஞ்சது குட்டி ரவுண்டாக ஷேப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி இல்லை, உள்ளே போனால் விதவிதமான முத்து. அதே மாதிரி முத்துனா வெள்ளை கலர் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கிடையாது. இதுலேயும் ஒரு நிறைய வெள்ளை கலர்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க முத்துலேயும். ஸோ அதுக்கான இடம் தான் இந்த இடமும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனும் அங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க அங்கே பக்கத்துலேயே. யானை நிறையா இருக்குது, அது நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணது இந்த ஒரு இது ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஆக்சுவலாக இதை போட்டுட்டு அதை ஃபீல் பண்ணோம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் வந்து 3 கேம்ஸ் இதில் அட்டன் பண்ணேன். ஸோ என் ஹஸ்பண்டும் அட்டன் பண்ணார். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறப்போ எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி யானை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அந்த நேபாளிஸ் வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, அது இதெல்லாம் நம்ம க்ளோஸாக வந்து இதில் பார்க்குறச்சே அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன பார்த்தேன்னா, நான் வந்து ரோலர் கோஸ்டரில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ரோலர் கோஸ்டர் அவ்வளோ அருமையாக இருந்தது. பயங்கர பயம். ஒரு எட்ஜில் நின்று நம்மளை தள்ளி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அமேசிங்காக இருந்தது. நான் வந்து இதை நல்லாவே என்ஜாய் பண்ணேன். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரோலர் கோஸ்டரில் கொஞ்சம் பயம்தான். அவர் வந்து வேணவே வேணானாரு. ஆனாலும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிறவர் அங்கே வந்து சொன்னதால் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணார். அவருக்கு வந்து பயங்கர இதுவாகிடுச்சு. ஏன்னா பயங்கர ஹைட்டு. உங்களுக்கு வந்து அந்த ஹைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறச்சே எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து நிஜமாகவே இதில் இருந்தது. பின்னாடி முன்னாடி ஸ்பீடாக போகிறது, மேலே கீழே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து இதில் நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப அமேசிங்கான ஒரு இது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சதும் சின்ன வயசுலேயே எனக்கு இந்த டைனோசர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஜுராசிக் பார்க் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். எனக்கு இந்த இடம் அதுக்காக தான் போகணுன்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இன்றைக்கி தான் போக முடிஞ்சுது எங்களுக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சவுண்டு. நம்ம கிட்ட போனோன்னே அந்த சென்சாரில்
வந்து உங்களுக்கு வந்து இந்த சவுண்டெல்லாம் அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து இதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணேன். எனக்கு பிடிச்ச பிளேஸ் இது வந்து இந்த டைனோசர் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுவும் அது மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசில் நிறைய என்னோடய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து என்னோடய எக்ஸாம் பேட்லலாம் விட்டு வச்சுருக்கேன். நல்ல ஞாபகம் இருக்குது ஜுராசிக் பார்க் வந்துட்டு. ஸோ எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சவுண்டு அங்கே போனீங்கன்னா அது நல்லா தெரியும். ஸோ குட்டை இல்லாதால நல்லா ஃப்ரீயாக நாங்கள் வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. என்னது இது பேரு? பாரு அது எவ்வளோ சிரிக்குது பாரு. என்ன பண்ணோம் ஆளை நம்மள. ஸோ நெக்ஸ்ட் இது மாடியிலேயே பார்த்தீங்கன்னா 3D அனிமல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இதில் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது காலியாக இருந்தாலும் நாங்கள் இதை வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அப்போ பார்க்க போகிறச்சு. ஸோ வந்து ஃப்ரீயாக இருந்ததால் நல்லா ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. கிட்ஸும் இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஸோ நீங்கள் வந்து இதை திருப்பூரூர் சைட்லேருந்தும் வரலாம், ஈசிஆர் வழியாகவும் வரலாம், கல்பாக்கம் போகிற ரூட்லேருந்தும் நீங்கள் வரலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். கிட்ஸும் உங்களுக்கு நல்லாவே இதில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்கள் ஃபீல் எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துகிறேன். ये काम ही कर रहा है।